லட்சுமி, எல்லாரும் குற்றாலம் போவோம்னு சொல்கிறாங்க. நீயும் உன் மகளுக்கு லீவு தானே, நீயும் வா போயிட்டு வருவோம். குற்றாலமா? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. சரி, அவளுக்கு லீவ் விட்ருக்காங்கல்ல, நம்ம போயிட்டு வருவோம். போன வருஷம் போனது. அப்புறம் என்னக்கா, என்னென்ன செய்யணும்னு சொல்லு. காலையிலைக்கு நம்ம இட்லியை வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். மத்தியானத்துக்கு அங்கே ஒரு தோப்பு பார்த்து சமையல் செஞ்சு சாப்பிடுமா? நல்லா தான்க்கா இருக்கும். ஆனால் அடுப்புலேருந்து கேஸ்லேருந்து எல்லாம் கொண்டு போகணுமே. ஆமாக்கா, நம்ம 2 நாள் 3 நாள் தங்கி இருந்து வரோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஒரே நாளில் திரும்பி வர்றதுக்கு எப்படிக்கா இது எல்லாத்தையும் கொண்டு போகிறது? இல்லடி, காலையில் நேரத்தோடு நம்ம போயிடுவோம். 1-2 ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்புறம் ஒரு தோப்பு பார்த்து ஒரு சின்னதாக ஒரு சமையல் பண்ணி சாப்பிட்டோன்னு வையேன், அங்கே உள்ள தண்ணிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியாக்கா சொல்கிறீங்க? அதுவும் நல்லா தான் இருக்கும். வேலை அதிகமாக இருக்குமேன்னு பார்த்தேன். வேலை என்னடி வேலை? ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா கடை கடைன்னு எல்லாரும் செஞ்சுட்டு போயிடலாம். சரிக்கா, அப்போ நம்ம அப்படியே செய்வோம். மேலேருந்து எல்லா பொருளையும் இறக்கணும். எங்கள் வீட்டில் ஒரு ஒத்த அடுப்பு கேஸ் ஸ்டவ் கிடக்குக்கா. கரெண்ணே, அது போதும். கேஸ் அடுப்பு இல்லைன்னா நம்ம அங்கேயே கூட ஒரு அடுப்பு வச்சு விறகு மூட்டி கூட செய்யலாமா? இல்லைக்கா, விறகு மூட்டிலாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா அதுக்கே நேரம் போயிடும். நான் இன்றைக்கி தாண்டி தோசைக்கு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். காலையில் இட்லி எல்லாத்துக்கும் நான் ஊற்றிடுவேன். அப்போ சட்னி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அந்த தேங்காய் வத்தலாம் வதக்கி போட்டு புளி நிறைய போட்டு கட்டி அரைப்பாங்களா, அந்த மாதிரி சட்னி செஞ்சுட்டாக்கா. அதான்டி, அது செஞ்சால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். அக்கா, வேனு வந்து நம்ம அன்றைக்கி திருச்செந்தூர் போனோம்ல, அந்த வேன் டிரைவர் நம்பர் நான் வச்சுருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்றட்டா? ஆமாடி, அவரே கூப்பிடு. அப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பலாம் சொல்லுங்கள். ஏக்கா, நம்ம இங்கேருந்து குற்றாலம் போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரமாவது ஆகும். அப்போ விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு கிளம்புனா தான் நம்ம 6 மணிக்கு அங்கே போகிறாக்கல பார்க்கலாம். ஏக்கா, 3 மணிக்கேவா? ஒரு 4-4:30 மணி வாக்கில் கிளம்புவோம்க்கா. சரி, நம்ம 3 மணின்னு சொல்கிறதே 4:30 மணி ஆயிரும் நம்ம கிளம்பி வெளியே போகிறதுக்கு. அப்போ காலையில் எல்லோரும் கிளம்பி வந்துடுங்க. நம்ம இங்கேருந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிடுவோம். சரிக்கா. சரிக்கா, அப்போ நானும் போய் மேலேருந்து அந்த ஸ்டவ் எடுத்து வைக்கேன். நான் அந்த மத்தியானம் சமையலுக்கு தேவையான பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கிடக்கு, அதை எடுத்து வைக்கேன். செல்வி, நீ திருச்செந்தூர் போன வேன் தானே கூப்பிட போகிறேன்னு சொன்னேன். ஆமாக்கா, அந்த வேன் வேறு எங்கேயோ போயிட்டாங்களாமா. அவர் தான் இந்த வேனை சொல்லியிருக்காரு. சரிடியா, அப்போ எல்லாரையும் கூப்பிடு. வேனுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுவோம். இந்த போகிறேங்க்கா. எல்லாம் சுபினி, நம்ம போட்ட பிளான் ஒரு வழியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பார்த்தியா? ஆமாடா ராஜு, ஒரே ஜாலியாக இருக்கு. லில்லி என் பக்கத்தில் வந்து உட்காரேன். அக்கா, கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கே வரேன்க்கா. சரிடி. எல்லாம் பின்னாடி ஏற்றிட்டாங்களாமா? ஏற்றிட்டாங்க லட்சுமி அக்கா. அப்போ டிரைவர்கிட்ட சொல்லி வண்டி எடுக்க சொல்லட்டா? சரிப்பா, சீக்கிரம் எடுக்க சொல்லுங்கள். அப்பா, எனக்கு 1 டாய்லெட் போகணும். டிரைவர் அண்ணே, ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்கோ இல்லைன்னா டீ கடையோ பார்த்து நிப்பாட்டுங்கண்ணே. டீ கிடைக்கிட்டேன்னு நம்ம வேணுங்கிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம்டா. அப்பா, டீ கடைக்கிட்ட நிப்பாட்ட சொல்லுங்கப்பா. சரிம்மா. டிரைவர் அண்ணே, ஒரு டீ கடை பார்த்து நிப்பாட்டுங்கண்ணே. கொஞ்சம் நீட்டான கடையாக பார்த்து நிப்பாட்டுங்க. லேடிஸ் எல்லாம் ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருக்கோம். நீங்களாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டீங்களாடா? ஆமாப்பா, போயிட்டு வந்துட்டோம். அப்பாப்பா, எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பா. என்னடா வேணும்? எனக்கு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டும் அப்புறம் ஒரு பிஸ்கெட்டு ஒரு சாக்லேட் வேணும்ப்பா. சரிடா, நீ போய் வாங்கிக்கோ, நான் மொத்தமாக காசு கொடுத்துக்கிறேன். சுபினி, எங்கள் அப்பா வாங்கிக்க சொல்லிட்டாங்கடா. சரிடா, அப்போ கேளு, ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிக்கோ, அப்படியே கூட 2 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கோ. அப்பா, நானும் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறேன்ப்பா. சரிம்மா, என்ன வேணுமோ வாங்கிக்கோ. இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆமா நம்ம போகிறதுக்கு? ஆமாக்கா, இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் போயிடலாம்.